என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரை பார்த்து அழுகின்றார். அவரும் மனிதர்தானே, அவருக்கும் அழுகை வரும் அல்லவா? நம்முடைய சமுதாயத்தினுடைய பேச்சு எவ்வாறாக இருக்கிறது என்றால், ஆண் பிள்ளைகள் அழவே கூடாது, அவர்கள் தங்களுடைய துக்கத்தை மனதிலே வைத்திருக்க வேண்டும், அவர்கள் பிறருக்காக அழக்கூடாது, அப்படி மீறி அவர்கள் அழுதால் அவர்கள் வலிமையற்றவர்கள் என்று பலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசு இன்று அழுகின்றார். எருசலேம் நகர் அழிய போவதை நினைத்து பார்த்து அவள் அழுகின்றார். ஆண் பிள்ளைகள் அழ வேண்டும். எவ்வளவு காலம்தான் அவர்கள் துக்கத்தை மனதிலே வைத்து கொண்டு சுமந்து கொண்டிருப்பார்கள்? அவர்கள் அழுது தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு அழுகின்றார். அவரும் மனிதர் அல்லவா? அவருக்கு உணர்வுகள் இருக்கும் அல்லவா? எத்தனை காலம்தான் மனம் மாறுங்கள், கடவுளுடைய வழியை பின்பற்றுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் என்று அவர் கூறுவார். மக்கள் மனமாறாவிட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள். தன்னுடைய சொந்த மக்கள் அழிந்து போகிறார்களே என்று அவருடைய மனம் நொந்து அவர் அழுகின்றார். அவர்கள் அழிந்து போகட்டும் என்று அவர் விட்டுவிடவில்லை. மாறாக, ஐயோ அழிந்து போகிறார்களே என்று மன நொந்து அழுகின்றார். பிறருக்காக அழுவது என்பது ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. பிரியமானவர்களே, இன்று நாம் எத்தனை பேருக்காக நாம் அழுகின்றோம்? பல மக்கள் கடவுளை விட்டு விலகி செல்லலாம். அவர்கள் விலகி செல்கின்ற பொழுது அழிந்து போகிறார்கள். அவர்கள் அப்படியே அழிந்து போகட்டும் என்று கல் நெஞ்சத்தோடு நாம் இருக்கிறோமா? இல்லை, அவர்கள் மனம் மாறி மீண்டும் கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்று அவர்களுக்காக மனநொந்து அழுகின்றோமா? இயேசு அழுதார், நமக்காக அழுதார், நம்முடைய மனமாற்றத்திற்காக அழுதார், நம்முடைய வாழ்விற்காக அழுதார். நானும் பிறருடைய வாழ்விற்காக மனநொந்து அன்பை வெளிப்படுத்தி அழ வேண்டும். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.